ஜோ எழுதிய நெவர் ஃபர்கெட் ஹவு மச் ஐ லவ் யூ என்ற நூலின் தமிழாக்கம் அருள்வள்ளன் அரசு நான் உன்னை எவ்வளவு நேசிக்கிறேன் என்பதை ஒருபோதும் மறந்து விடாதே. நூல்கள் இப்போது விற்பனைக்கு. காங்கிரசுக்கு திமுகவில் மரியாதை இல்லையா? இந்த நாட்டினுடைய சுதந்திரத்துக்காக தன்னை அழித்துக் கொண்டு தியாக வேள்விகளை தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட காங்கிரசுக்கு எவன் மரியாதை கொடுக்கும்? தாவேகாவும் காங்கிரசும் கூட்டணி சேரப்படும். காங்கிரஸை தாவேகா விரும்புகிறதா? தாவேகாவை காங்கிரஸ் விரும்புகிறதா? தாவேகாவுடன் காங்கிரஸ் இணைந்தால் தமிழ்நாட்டில் ஏதாவது மாற்றத்தை 2026 கொண்டுட்டு வர முடியும் நினைக்கிறீங்க? அதற்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. எதை வச்சு சார் அப்படி? 2 நாட்களுக்கு முன்னாடி திமுக தலைவர் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வந்து காங்கிரஸோட மூத்த தலைவர் வேணுகோபால் அவர்கள் சந்திச்சு பேசியிருக்கதாகவும் கிட்டத்தட்ட கூட்டணியில உறுதியாயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றாங்களே, இது எந்த அளவுக்கு? யாராவது பொறுப்பானவங்க சொன்னா அதை மட்டும் தாங்க நம்ம எடுத்துக்கணும். சார், நான் இப்படி நேரடியாக கேட்கிறேன், கேளுங்க. ஒருவேளை திமுகவுடன் காங்கிரஸ் கூட்டணி சேராமல் போனால் திமுகவுக்கு என்ன இழப்பு? ஆட்சி போயிடும், அவ்வளவுதான். காங்கிரஸ் இல்லாம திமுக ஜெயிச்சாலும் காங்கிரஸ் இல்லைன்னா உங்களுக்கு ஆட்சியே போச்சுன்ற. காந்தியை பற்றியும் காமராஜரை பற்றியும் கேவலமாக பேசுகிற போது அதை எதிர்த்து பேசாதவன் காங்கிரஸ் சொன்னான்னா அவன் பேர் லேபிள் காங்கிரஸ். உண்மையான காங்கிரஸ்காரனுக்கு, சூடு சொரணை இருக்கிற காங்கிரஸ்காரனுக்கு அதை கோபப்படத்தான் செய்வான். சூடு சொரணை இருக்கிறவன், உப்பு போட்டு சோறு திங்கிறவன் எவனா இருந்தாலும் கோபப்படுவான். அப்ப காங்கிரஸ்ல 2 பேருக்கு தான் இருக்காங்கிற கேள்விகள் மற்றவங்க கேளுங்க இருக்கா இல்லையான்னு எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனா செலவு பிறந்தக்கு திமுக விட்டு கொடுக்காம தானே தொடர்ந்து பேசிக்கிட்டு. அதான் நீங்க முடிவு பண்ணீங்க சார். நான் முன்னாலே என் பதில சொல்லிட்டேன். பேசும்பொழுது நான் முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறம் ஊரா ஒரு கிராமம் வந்து மக்களை சந்திக்கிறேன்னு பேசினாரு. அப்படின்னா முதலமைச்சர் ஆனாதான் சந்திப்பாராங்கிற ஒரு கேள்வி வந்துருக்கு. பர்மிஷன் கொடுக்காம எப்படி சார் போவீங்க? அவர் ரொம்ப தெளிவா இருக்காரு. அப்ப விஜய்க்கு நிறைய அச்சுறுத்தல்கள் இருக்கு, நிறைய மிரட்டல்கள் இருக்கு. இந்த சேனலுக்கு உங்களது பங்களிப்பை செலுத்த விரும்பினால் சப்போர்ட் பண்ணுங்க. உங்களது சிறு உதவி எங்களுக்கு மிகப்பெரிய ஆதரவா இருக்கும். நன்றி. வணக்கம். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் திருச்சி வேலுச்சாமி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். தமிழக அரசியல் பரபரப்பா இயங்கிக்கிட்டு இருக்கு. தாவேகாவும் காங்கிரஸும் கூட்டணி அமைக்க போகுது அப்படின்னு பேச்செல்லாம் ரொம்ப பரவலா போய்கிட்டு இருக்கு. தாவேகாவும் காங்கிரஸும் கூட்டணி சேரப்போகுதா? கண்டவர் வெண்டிலர், விண்டவர் கண்டிலர். உண்மையை சொன்னா இதுதான் சொல்லணும். இல்லைன்னா என்னுடைய விருப்பத்தை அல்லது என்னுடைய ஆசையை அல்லது என்னுடைய வெறுப்பை அதுதான் சொல்ல வேண்டியிருக்கும். இந்த நிமிடம் வரை எது நடக்கும், எது நடக்கப் போகிறது யாராலும் சொல்ல முடியாத நிலை என்பதை வெளிப்படையாக நான் ஒப்புக்கொள்கிறேன். இன்னும் கொஞ்சம் வெளிப்படையாக கேட்கிறேனே, காங்கிரஸை தாவேகா விரும்புகிறதா? தாவேகாவை காங்கிரஸ் விரும்புகிறதா? காங்கிரஸ் என்பது ஒரு தனி மனிதனுடைய பேருன்னா நான் புரிஞ்சுக்குவேன். தாவேகாங்கிறது தனி மனிதனுடைய பேருனா நீங்கள் சொல்ல கேள்வி ரைட்டு. ஆனால் லட்சக்கணக்கான தொண்டர்களை உள்ளடக்கிய அல்லது கோடிக்கணக்கான தொண்டர்களை உள்ளடக்கிய ஒரு கட்சியே மொத்தமே இவர்கள் அவர்களை விரும்புகிறார்களா, அவர்கள் இவரை விரும்புகிறார்களா என்று சொல்வது, நான் ரெக்ரூட்டாக இருந்தால் வேணா ஆமா இல்லைன்னு சொல்லலாம். அந்த கேள்விக்கு விடை வராது. ஓகே, எந்த புள்ளியில் காங்கிரஸ் தாவேகா கூட்டணி அப்படிங்கிற ஒரு புகை மூட்டம், ஒரு புகை மண்டலம் எங்கிருந்து கிளம்புனுச்சு சார்? நீங்க தான் சொல்றீங்க அதை பத்தி பேசுறான்னு, அதனால நீங்க தான் எதுல இருந்து வருதுன்னு சொல்லணும். அதை ஏன்ட்ட கேக்குறீங்க? நீங்க சொன்னீங்கன்னா ஒருவேளை இருக்கா இல்லையான்னு நான் சொல்லலாம். இல்ல, மாணிக்க தாக்கூர்லாம் அடிச்சு பேசினாரு. நீங்க கூட தாவேகாவுக்கு விஜய்க்கு ஆதரவாலாம் மேடையில பேசியிருக்கீங்க. இல்ல, நான் வந்தேன்னா தமிழ்நாட்டில் ஒரு புதிய மாற்றம் வராதான்னு ஏங்குற மக்களுடைய குரலாக நான் பேசணும், அவ்வளவுதான். எனக்கு என்ன தனிப்பட்ட முறையில் ஆசை என்ன இருக்கு? இனிமே ஒன்றும் தமிழ்நாட்டில் போய் இந்த நாட்டுடைய பிரதம மந்திரி பதவி கொடுத்தா கூட எனக்கு வேண்டாம். நான் அதை தாண்டி நேசிக்கிறேன். பதவியை வைத்துக்கொண்டு ஒரு மனிதனை எடை போடுகிற ஜாதி நான் இல்லை. நீங்கள் எப்படி உங்கள் கேமராமேன் பேரை சொன்னீங்களே, அவர் சொன்னார், தூங்கையிலே வாங்குகிற மூச்சு சுடிமாறி போனாலும் போச்சு. உலகத்தில் எவனும் சொன்னதில்லை. பாரதிதாசன். ஒரு மனிதனுடைய வாழ்க்கை இவ்வளோ தான். தூங்கையிலே வாங்குகிற மூச்சு சுடிமாறி போனாலும் போச்சு. எவ்வளோ சொல்லியிருக்கான உலகத்தில். அதை நான் உணர்வுபூர்வமாக புரிந்து கொண்டவன். அதனால் இருக்கிற காலம் எவ்வளோன்னு தெரியாது. இதில் போய் தனிப்பட்ட என்னுடைய அரிப்பை, ஆசையை மற்றவர் மீது திணிக்க நான் விரும்பல. மாணிக்கம் தாக்கூர் அடிச்சு பயங்கர ஸ்ட்ராங்கா தாவேகா பக்கம் அப்படிலாம் போனார்ல சார். அவர் தாவேகா பக்கம் ஆதரவாக பேசுவது அடிச்சு விளையாண்டாரு மாணிக்கம் சார். திமுக காங்கிரஸ் முதல்ல நீங்க எங்க மீடியாக்காரர்கள் என்னன்னு கேட்டா, ஒரு சார்பாகவே நீங்க போறீங்க. இந்த மோதல் இல்ல இந்த மோதல் முதலில் காங்கிரஸ்ல இருந்து வரல. அதை முதல்ல புரிஞ்சுங்க. காங்கிரஸ் கட்சியுடைய மிக முக்கியமான ஜீவ மூச்சுன்னு எடுத்துக்கிட்டாவே காந்தியும் காமராஜர் தானே, ஒத்துக்கிறீங்களா? ஆமாங்க சார். அந்த காந்தியை பற்றி, அந்த காமராஜரை பற்றி திமுக இருக்கவங்க கண்டபடி பேசும்போது அதற்கு காங்கிரஸ்காரன் பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் வருமா இல்லையா? அப்படி வந்ததுக்கு அப்புறமும் அவர்கள் அதுக்காக ஒரு வருத்தத்தையாவது தெரிவித்திருக்கணும். அதுவும் செயல் இல்லை. அப்ப காங்கிரஸில் இருக்கக்கூடிய
உணர்வுள்ள தொண்டர்கள். அவன் வந்து அதை ஏத்துக்கல. நீங்க எப்படி பார்க்கணும்னா, நீங்க ஒரு சின்ன இதை மட்டும் இந்த புது கவிதை புரிஞ்சுட்டாலே உங்களுக்கு இதெல்லாம் புரியும். இவன் எம்எல்ஏ ஆனான், எம்பி ஆனான், அமைச்சரானான், முதலமைச்சரானான், மனிதனாக மாறாமலே மாண்டு போனான். அதே போல எம்எல்ஏ இருப்பதை விட, எம்பியா இருப்பதை விட, அல்லது மந்திரியா இருப்பதை விட, முதல் மந்திரியா விட, ஏன் பிரதமராக இருப்பதை விட மனிதனாக வாழ்வது என்பது ரொம்ப முக்கியம். அந்த மனிதன்னா என்ன? 2 கண்ணு, 2 காது, மூக்கு, வாய், அதெல்லாம் மனிதன். மனிதனுக்கு மரியாதை இருக்கணும், தன்மானம் இருக்கணும், சுயமரியாதை இருக்கணும். அப்படி இருக்கிற போது காங்கிரஸ் கட்சியினுடைய ஜீவ மூச்சாக இருக்கிற காமராஜரையும் காந்தியை பற்றியும் கேவலமாக பேசுகிற போது உணர்வுள்ள, சூடு சுரணை உள்ள காங்கிரஸ்காரன் எவனுக்கும் கோபம் வருமா வராதா? அந்த கோபத்தில் ஒரு வெளிப்பாடு தான் மாணிக் தாகூர் போன்றவர்கள் ரியாக்ட் பண்ணாங்க. இந்த நிமிடம் வரை அந்த உணர்வை புரிந்து கொண்டு திமுகவில் அங்கே ஒரு வருத்தம் கூட தெரிவிக்கவில்லை என்பதுதான் அந்த நெருப்பு அணையாமல் இருப்பதற்கு காரணம் என்று நான் நினைக்கிறேன். சரிதானே? கிட்டத்தட்ட. அப்ப கிட்டத்தட்ட முழுசு இல்லையா? காங்கிரசுக்கு திமுகவில் மரியாதை இல்லையா? நான் சொன்னது வேற, நீங்க சொல்றது வேற. காங்கிரசுக்கு திமுக மரியாதை கொடுத்தா என்ன, கொடுக்கலன்னு எங்களுக்கு என்ன? அவங்க யார் சார்? இந்த நாட்டினுடைய சுதந்திரத்துக்காக தன்னை அழித்துக் கொண்டு தியாக வேள்விகளை தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட காங்கிரசுக்கு எவன் மரியாதை கொடுக்கணும்? காங்கிரஸை மதித்தால் மதிக்கிறவனுக்கு மரியாதை, மதிக்காதவனுக்கு அவனுக்கு தான் அவமானம். உலகத்திலேயே காங்கிரஸ் போல இன்னொரு கட்சியை சொல்லுங்க. தனி மனித சத்தியாகிரகம், போராட்டம் என்றால், ஆர்ப்பாட்டம் என்றால், அல்லது வேறு ஏதாவது புரட்சி என்றால் துப்பாக்கி எறிகிறது, கல்லால் அடிக்கிறதா குறைஞ்ச பக்கம் இருக்கும்ல. தனி மனித சத்தியாகிரகம் என்பது தனி மனிதன் தெருவில் உட்கார்ந்து மகாத்மா காந்திக்கு ஜே என்று ஆரம்பித்து கோஷங்கள் மட்டும் போடுவது, போலீஸ்காரன் அடித்தாலும் உதைத்தாலும் அதை வாங்கி கொண்டு எதிர்விளைவே உருவாக்குறது இல்லை, அவன் கோஷம் மட்டும் போடுவான். இதுதான் தனி மனித சத்தியாகிரகம். இப்படி தன்னை வேள்வி தீயில் தன்னை அழித்துக் கொண்ட லட்சக்கணக்கான மக்களுடைய உணர்வில் உருவாக்கப்பட்டது ஒரு காங்கிரஸ் இயக்கம். அந்த இயக்கத்தை இன்னொருத்த யார் மதிக்கிறது? மதிக்கிறதுக்கு ஒரு தகுதி வேணும் இல்ல? தகுதி இருக்கிற யாராவது பேசுங்க, அதை பத்தி பேசுவோம். அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த காங்கிரஸ் இன்றைக்கு மக்கள் மத்தியில் சக்தி இழந்து விட்டதா? இறந்து விட்டதான்னு நீங்க தான் சொல்லணும், இவன்தான் இல்லையான்னு. நான் அந்த மரியாதைக்குரிய கட்சி உலகத்திலே இது மாதிரி இல்லைன்னு சொல்லிட்டேன். அதுக்கு மரியாதை மக்கள்கிட்ட இருந்துச்சுன்னா மக்களுக்கு தகுதியை பற்றி தெரியுதுன்னு அர்த்தம். மரியாதை இல்லைன்னா இந்த மக்களுக்கு அது தெரியலன்னு அர்த்தம். மக்களுக்கு தெரியுதா தெரியலையா நீங்க தான் சொல்லணும். திமுகவில் மரியாதை இல்லை, அதனால தாவேக்காவில் காங்கிரஸ் போக போகிறது, அப்படி புரிஞ்சுக்கணுமா? அல்லது சில பேர் சொல்றாங்க தாவேக்காவை வைத்து காங்கிரஸ் அதிக இடங்களை பெறுவதற்கான ஒரு ஆட்டம் ஆடுகிறது அப்படிங்கிறாங்க. இப்படி புரிஞ்சு அது யார் வேணாலே என்ன வேணாலும் சொல்லலாம். இந்த நாட்டு சுதந்திரமே வேணான்னு சொன்னவங்களாம் நாட்டில் சுதந்திரமா இருக்கான், அதெல்லாம் தூக்கில் போட்டு ஆகாம அப்படின்னு சொல்றான். அதை கூட கேள்வி கேட்பீங்களா? யாரெல்லாம் சுதந்திரம் வேணான்னு சொல்லன்னு எனக்கு தெரியாது, நீங்க தெரிஞ்சுங்க. சுதந்திரத்துக்காக காங்கிரஸ் கட்சி போராடினவனுக்கு இவ்வளவுலாம் விளக்கம் சொல்றீங்க. சுதந்திரமே வேணான்னு மாநாடு போட்டு தீர்மானம் போட்டா அவன்லாம் ரொம்ப உயர்வு நீங்க பேசுவீங்களா? எந்த சார் நியாயம்? தமிழ்நாட்டில் இருக்க மீடியாக்கள் மட்டும் ஏன் இப்படி பாக்குறீங்க? கண்ணாடி கொஞ்சம் மாத்துங்க. ரொம்ப அழகா சொல்லியிருக்கீங்க. ஆக்சுவலி கண்ணாடியை மாத்துக்கணும், நான் ஒத்துக்கிறேன். ஆக்சுவலி ஆமான்னு ஒத்துக்கிறேன். ஓகே சார், நான் ஒரு வாதத்துக்கு கூட கேட்கிறேனே, எல்லாரும் பேசுற மாதிரி தாவேக்காவுடன் காங்கிரஸ் இணைந்தால் தமிழ்நாட்டில் ஏதாவது மாற்றத்தை 2026 கொண்டுட்டு வர முடியும் நினைக்கிறீங்களா? அதற்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. எதை வச்சு சார் அப்படி? எதை வச்சு சொல்றேன்னா, நீங்க மெட்ராஸ்ல ஏசி ரூம்ல மட்டும் இருக்கீங்க. நான் உங்களுக்கு சொந்த ஊருக்கு பட்டுக்கோட்டை பக்கத்துல சின்ன கிராமமா இருந்தாலும் நீங்க ஊருக்கு போகலன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி போயிட்டு வந்திருந்தீங்கன்னா உண்மை என்னன்னு தெரியும். போன வாரம் தான் போயிட்டு வந்தீங்களா? அப்போ போயிட்டு இங்க வந்து சௌரியமா வந்துட்டீங்க. ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு போலீஸ் ஸ்டேஷன் போயிருந்தா, ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு தாசில்தார் ஆஃபீஸ் போயிருந்தா, ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு குறைஞ்சபட்சம் விஏ ஆஃபீஸ் போயிருந்தா உங்களுக்கு அப்போ உங்களுக்கு அந்த வழி தெரியும். அந்த அளவுக்கு கிராமத்தில் இருக்க செத்துக்கிட்டு இருக்கான். இன்னொன்னு சொல்றேன், உங்களால புரியும்னு சொல்றேன். ஒரு விவசாயி இருக்கான். இந்த 5 வருஷத்துல நெல் விலை கூடி இருக்கா? எள்ளு விலை கூடி இருக்கா? உளுந்து விலை கூடி இருக்கா? பருப்பு விலை கூடி இருக்கா? ஏதாவது கூடி இருக்கா சொல்லுங்க. இல்ல, கூடவே இல்லை. சாப்பாடு விலை மட்டும் எப்படி 4 மடங்கு கூடிச்சு? இந்த ஒன்றை புரிந்து கொண்டாலே உங்களுக்கு வலிக்கும். விவசாயிக்கு வருமானம் 1 ரூபா கூட கூடல, ஆனா செலவுகள் பல மடங்கு கூடிருச்சு. அவன் கட்டுற வீட்டுக்கு மின்சாரம் 3 மடங்கு 4 மடங்கு கூடிருச்சு. வெல்த் டாக்ஸ் 4 மடங்கு, அதாவது ஹவுஸ் டாக்ஸ் கூடிருச்சு. இந்த மாதிரி எல்லாமே ஒண்ணு வேணாங்க. சட்டை பேண்ட் போட்டுறீங்களா, லாண்டில போடுறீங்களா, இல்லை நீங்களே துவச்சுக்கிறீங்களா? நானே வாஷ் பண்றேன், அயன் பண்ண மட்டும் லாண்டில. அப்படி அயன் பண்றது கூட 5 வருஷத்துக்கு முன்னால எவ்வளவு கொடுத்தீங்க, இப்போ எவ்வளவு கொடுக்குறீங்க? இப்போ 15 ரூபாய். முன்னாடி 7 ரூபாய் 8 ரூபாய். பாத்தீங்களா? அப்ப நீங்க சொல்றதே பார்த்தா
சாதாரண நீங்களே துவைச்சு கொடுக்குற சட்டையே 2 மடங்கு கூடி போச்சா? சலூனுக்கு போறீங்க, ஹேர் கட் பண்றீங்களா? 5 வருஷத்துக்கு முன்னால எவ்வளவு கொடுத்தீங்க, இப்ப எவ்வளவு கொடுக்குறீங்க? என்ன சார் தலையா இப்ப 300 300 ரூபாய் 300 ரூபாய் முன்னால முன்னாடினா 70 ரூபாய் 50 ரூபாய் பாத்தீங்களா? அப்ப 3 மடங்கு 4 மடங்கு கூடி போச்சு, 4 மடங்கு கூடி போச்சு. சரியா? அப்ப நான் சொல்றதை இப்ப நீங்க புரிஞ்சுங்க. இப்ப இன்னைக்கு ராத்திரி உங்களுக்கு தூக்கம் வராது, மனசு வலிக்கும். உங்க செலவு 3 மடங்கு 4 மடங்கு கூடுது. ஆனாலும் உங்களுடைய வருமானம் 3 மாசம் 6 மாசம் 1 வருஷம் உழைச்சு அடிபட்டு உதப்பட்டு உருவாக்குற நெல் விலை 1 ரூபா கூடல, எள்ளு விலை 1 ரூபா கூடல, உளுந்து விலை 1 ரூபா கூடல. அப்ப கிராமத்து மக்கள் என்ன வேதனை இருக்காங்க? அந்த வேதனை தீர்ப்பதற்கு ஏதாவது அரசாங்கம் மட்டும்தான் அது திட்டங்களை கொண்டு வர முடியும். நீங்களும் நானா மாற்ற முடியாது. அதற்கான ஏதாவது புதிய திட்டங்களை சொல்லுங்க. அப்ப திமுக ஆட்சி பொற்கால ஆட்சியை தரவில்லையா? பொற்கால ஆட்சியா? நீங்க நல்ல நிதானமா தானே இருக்கீங்க. என்ன சார் வார்த்தையை பயன்படுத்துறீங்க? ஓ, மஞ்சளா இருக்கிற எல்லாமே பொண்ணுன்னு நினைச்சுக்கிட்டீங்களா? உங்க பேச்சுல நான் எடப்பாடி என் பேச்சுல கேட்கல சார். உங்களுக்கு என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? நான் புரிஞ்சுக்கிட்டேன். இப்போ உங்க பேச்சுல நான் எடப்பாடி பழனிசாமியை பார்த்தேன், அதன் வெளிப்பாடு கேட்கிறேன். எடப்பாடி பழனிசாமி நீங்க பார்த்திருக்கவே முடியாது. ஏன்னா அவர் என்னோட ரொம்ப சப்ஜூனியர். இல்ல நீங்க சொன்ன என் பேச்சுல நீங்க வந்து காமராஜரை பார்க்கலாம், காந்தியை பார்க்கலாம். மேல உங்களுக்கு அது தெரியலன்னா திரும்பவும் சொல்றேன், உங்க கண்ணாடி சரியில்லை, டாக்டர்கிட்ட போங்க. இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமியோட பிரஸ் மீட்ல நீங்க சொன்ன ஒட்டுமொத்த குற்றச்சாட்டையும் அவர் இன்னைக்கு பிரஸ் மீட்ல முன்னாடி அப்படின்னா நான் பேசுனதா அந்த பேட்டியை பார்த்திருக்காரு. ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் எடப்பாடி பழனிசாமி பிரஸ் மீட் கொடுத்தாரு. அதை தாங்க நான் 2 வாரத்துக்கு முன்னாலே இதை சொல்லிட்டேனே. திமுக கூட கூட்டணியில இருக்கீங்க, ஆனா திமுக ஏங்க திமுக ஆட்சியில பண்ற சாதனை எல்லாம் திராவிட மாடல் ஆட்சி அப்படிதானே சொல்றீங்க? காங்கிரஸ் மாடல் சொல்றீங்களா? இல்ல இல்ல. அப்புறம் கூட்டணி அதுக்கு என்ன அர்த்தம்? அப்ப ஆட்சிக்கு எங்களுக்கு சம்பந்தம் இல்லை அப்படித்தானே? அப்புறம் என்ன சார் கூட்டணி? மற்றபடி தேர்தலுக்கான ஏற்பாடு தான் அந்த கூட்டணி. கூட்டணிங்கிற வார்த்தையை நீங்கள் எப்போதும் பயன்படுத்துவதென்றால் ஆட்சியில் அவர்களும் இருந்தால்தான் அவர்களை கூட்டணின்னு சொல்லணும், இல்லைன்னா சொல்லக்கூடாது. இதற்காக தான் விஜய் நீங்க சிவப்பு கம்பளம் விரித்து வரவேற்கிறீர்கள். நான் வரவேற்கிறேனா? ஜனநாயகன் பட பிரச்சனைகளை தவிக்கும் பொழுது ராகுல் காந்தி உட்பட பெரும்பாலான தமிழக காங்கிரஸ் தலைவர்கள் குரல் கொடுத்தார்கள். ஏங்க தூத்துக்குடியில ஒரு பெரிய வெள்ளம் வந்துச்சுங்க, இந்திய நாட்டு வரலாறுலே இல்லாத அளவுக்கு. அந்த மக்கள் கஷ்டப்பட்டாங்க. ஐயோ பாவம் அந்த மக்கள் கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு நான் சொன்னா அவர்களுக்கு உதவிக்காக நான் சிவப்பு கம்பளம் வரைக்கணும். அது மனிதாபிமானங்க. மனிதாபிமானத்தை ஏன் கொச்சைப்படுத்துறீங்க? ஆனா கரூர் விஷயத்துல எந்த ஒரு குரலும் கொடுக்கலையே. யார் சொன்ன கொடுக்கல? காங்கிரஸ் திட்டமிட்ட படுகொலைன்னு சொன்ன வேணாம். ஒரு அடிப்படை நீங்க கேட்டதுக்கு அப்புறம் தான் சொல்றேன். ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடந்துச்சு தெரியுமா உங்களுக்கு? அதற்கப்புறம் தான் உலகத்தின் பார்வையே மாறுபட்டது. பாதுகாப்பு எப்படி கொடுக்கணும்ன்றது. ஒரு பெரிய நிகழ்ச்சி ஒன்று நடப்பதற்கு காவல்துறை அனுமதி தருவதென்றால் ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்தால் அந்த இடத்திலிருந்து மக்கள் கலைந்து போவதற்கு பாற்று பாதை இருக்கா அப்படின்னு பார்த்து தான் கொடுக்கணும். அப்ப அந்த கூட்டம் பெருசா வரப்போகுதுன்னு போலீஸ் தெரியும் இல்ல. வெளியே போறதுக்கே வழி இல்லாத ஒரு இடத்த கொடுத்தாங்கன்னா, நான் இப்பவும் சொல்றேன், சில வக்கர புத்தி படைத்தவருடைய அந்த சிந்தனை தான் இந்த படுகொலைக்கு காரணம். ஆனா அதே இடத்துல தானே அதிமுகவும் விஜய் கரூர் அந்த பிரச்சாரத்துக்கு 2 நாளைக்கு முன்னாடி தான் எடப்பாடி அந்த இடத்துல நின்று பேசினார். எடப்பாடி எவ்வளவு பேர் வந்தாங்க? எவ்வளவு பேர் வந்தாங்க? பிரம்மாண்டமான ஒரு கூட்டம் இருந்தது. அரசாங்கத்துக்கு தெரியுது, போலீஸ் டிபார்ட்மெண்ட் தெரியுது, உங்களுக்கே தெரியல. இந்திய நாட்டுடைய வரலாறு இதுவரையிலும் ஒரு கூட்டத்துக்கு யார் யார் வர்றா, எத்தனை பஸ் வரும், எத்தனை வேன் வரும், எத்தனை ஆள் வரும், இதை போலீஸ் கேட்டிருக்கா? உள்ள போறவனுக்கு கார்டு கொடுத்தாதான் உள்ள விடுவோம் சொல்லியிருக்கா? நாளைக்கு பர்மிஷனுக்கு முதல் நாள் தான் கொடுக்குது, ஏதாவது யாருக்கா கொடுத்துருக்காங்களா? இவ்வளவு நெருக்கடிகள், இவ்வளவு கடுபிடிகள் ஒரு ஆளுக்கு மட்டும் இருக்குன்னா அந்த கூட்டம் பிரம்மாண்டமா இருக்கு, அதனாலதான் கட்டுப்பாடுன்னு அர்த்தம். விஜய் கூட கிட்டத்தட்ட சேர்ந்தாச்சு. நீங்க சேர்ந்துட்டீங்களா? நான் உங்களை கேட்கிறேன். நான் இன்னும் சொல்லிட்டேன். ரொம்ப அழகா நான் விஜய் கூட சேர்றதா இல்லையாங்கிறது அல்லங்க பிரச்சனை. தமிழ்நாட்டில் கொஞ்சம் முன்னால என்னங்க சொன்னேன்? தமிழ்நாட்டுல பொற்கால ஆட்சி நடக்கல அப்படின்னு சொல்லிட்டீங்க. இல்ல, அப்ப உங்களுக்கு ரொம்ப விளக்கமா சொல்ல வேண்டியிருக்கு. நான் கிண்டர் கார்டன்ல படிக்கிற பிள்ளைங்களுக்கு சொல்ற மாதிரியே சொல்லிட்டேன். அதுக்கப்புறமே இப்படி கேட்டீங்கன்னா என்ன பண்ண? உற்பத்தி பொருட்களில் 1 ரூபா கூட கூடல, ஆனா செலவினங்கள் 4 மடங்கு 5 மடங்கு கூடி போச்சு. இதுதான் யதார்த்தம். அப்படி இருக்கிற போது இது மாறாதா என்று தானே ஒவ்வொரு மனிதனும் இயங்குவான். அந்த ஏக்கத்தினுடைய வெளிப்பாடு தான் மக்களுடைய ரியாக்ஷன். அதை நீங்க புரிஞ்சுக்கலன்னா நீங்க தான் ஏமாந்து போவீங்களே ஒழிய எனக்கு இல்லை. நீங்க திமுக கூட்டணியில இருக்கும் பொழுது நீங்க நேரடியா முதலமைச்சரை பார்த்து இப்படியான பிரச்சனைகள்லாம் இருக்கு. ஏங்க எனக்கு வேற வேலையே கிடையாதாங்க? முதலமைச்சர் தினம் காலையில சாயந்தரம் பார்த்து பேசுறதா? ஒரு மூத்த அரசியல் தலைவர் இருக்கட்டும், அவர் என்னை வந்து கேட்கட்டுங்க. அவருக்கு அந்த ஆட்சி நல்லா இருக்குன்னு என்ன மாதிரி கேட்டாதான் உண்மையை சொல்லுவான். எப்ப பார்த்தாலும் வாழ்க வாழ்கன்னு கோஷம் போட்டு விட்ட சொன்னா என்ன தெரியும்?
வல்ல விவசாயம் பார்க்குறேன்னு சொல்லி அங்கே போய் வரப்புல எல்லாம் காங்கிரீட்ல போட்டு அதுக்கப்புறம் நடந்து போகிற இந்த கன்றாவியெல்லாம் பார்த்துட்டு நான் போய் எப்படி சொல்ல முடியும்? இதெல்லாம் நீங்கள் இந்த அரசியல் விமர்சகர்கள் இதெல்லாம் பார்க்குறீங்களா பார்க்கலையா? பார்க்குறீங்களா? உங்களுக்கு தெரியுது இல்லை? அதெல்லாமெல்லாம் விமர்சனம் பண்ணணும். இடிப்பாறை இல்லா ஏமராமன்னன் கெடுப்பார் இல்லானும் கெடும் வள்ளுவன் சொன்னது. ஒரு ஆட்சியாளனுக்கு தேவை அவனுடைய செயல்பாடுகளை விமர்சிக்கிற நல்ல விமர்சகர்கள் 4 பேரையாவது பக்கத்தில் வச்சுக்கணும். எப்போ பார்த்தா தலைவா உன்னை போல் உண்டா, ஆகா 20ஆம் நூற்றாண்டின் மிகச்சிறந்த தலைவா அப்படி பேசுகிறோம் இருந்தா உங்களுக்கு புத்தி சுத்தமாக மழுங்கி போயிடும். அதுதான் முதல் ஆபத்து ஒரு ஆட்சியாளனுக்கு. அதனால நீங்க உங்களை பாரி விவரம் தெரிஞ்சவர்கள் பக்கத்துல போய் விவரம் சொல்லுங்க. 2 நாட்களுக்கு முன்னாடி திமுக தலைவர் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வந்து காங்கிரஸோட மூத்த தலைவர் வேணுகோபால் அவர்கள் சந்திச்சுட்டு பேசியிருக்கதாகவும் கிட்டத்தட்ட கூட்டணியில உறுதியாயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றாங்களே, இது எந்த அளவுக்கு சார்? யாராவது பொறுப்பானவங்க சொன்னா அதை மட்டும் தாங்க நம்ம எடுத்துக்கணும். சரி, நான் இப்படி நேரடியாக கேட்கிறேன், கேளுங்க. ஒருவேளை திமுகவுடன் காங்கிரஸ் கூட்டணி சேராமல் போனால் திமுகவுக்கு என்ன இழப்பு? ஆட்சி போயிடும், அவ்வளவுதான். எதை வச்சு சார் அப்படி சொல்றீங்க? காங்கிரஸ் இல்லைன்னா நீங்க வேணா டெஸ்ட் பண்ணணும்னா அந்த போய் முதல் மந்திரிகிட்ட சொல்லுங்க, காங்கிரஸ் வேணான்னு சொல்லிருங்க. காங்கிரஸ் இல்லாம திமுக ஜெயிச்சான்னு பார்ப்போம். என்ன பேச மாட்டீங்க? இல்ல, காங்கிரஸ்க்கு ஓட்டு சதவீதம் குறைவா தானே இருக்கு. நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க சார். சரி, திமுக பொதுச் செயலாளர் யாரு? துரைமுருகன். அவர் போன தேர்தலில் எவ்வளவு ஓட்டுல ஜெயிச்சாரு? ரொம்ப சொற்ப ஓட்டு தான். எவ்வளவு ஓட்டு? 1000க்கு குறைவான ஓட்டு. 1000 குறைவா ஓட்டு. காங்கிரஸுக்கு எவ்வளவு ஓட்டு தான் ஒரு தொகுதி இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஒரு தொகுதிக்கு ஒரு 10,000 ஓட்டுகள். 10,000 வேணாங்க, 5,000 கூட வேணாங்க, 3,000 வச்சுங்க. அப்போ உங்க பொதுச் செயலாளர் தோத்துருவாரா? அதைத்தான் சொல்றேன். காங்கிரஸ் இல்லைன்னா உங்களுக்கு ஆட்சியே போச்சுன்றேன். அப்போ நீங்க காங்கிரஸ் எப்படி மதிக்கணும்? நீங்க என்னதான் இருந்தாலும் காங்கிரஸ், இப்ப சச்சின் டெண்டுல்கர் இருக்காங்க, அதான் உலகம் போட்டுருக்கிற பெரிய கிரிக்கெட் மேட்ச், அவர் தான் அதிக செஞ்சுரி அடிச்சாருங்கிறான்ல. 99 ரன்ல அவுட் ஆனது இருக்கா? 98 ரன்ல அவுட் ஆனது இருக்கா? 99 ரன்ல அவுட் ஆனாலும் செஞ்சுரி கணக்கில் வராது. அந்த ஒன்று தான் செஞ்சுரிக்கு எப்படி வருதோ அது மாதிரி காங்கிரஸ் தான் நீ ஆட்சியில் உட்கார்றதுக்கு காரணமா இருக்கும். கடந்த தேர்தலுடைய ரிசல்ட்டை பொறுத்து தான் காங்கிரஸ் இந்த முறை திமுகவுக்கு செக் வைக்குது, அப்படிதான் புரிஞ்சுக்கணும். அப்படிலாம் கிடையாது. ஏன் காங்கிரஸ்காரனுக்கு சுயமரியாதை தன்மானம் இருக்கக்கூடாதா? என்ன சொல்றீங்க? செக் வைக்கிறேன் எனக்கு என்ன என்ன இது சதுரங்க ஆட்டம் இருக்கு, அதான் செக். கிங்குக்கு அங்கே செக் வச்சிருக்கோம், குயினுக்கு செக் வச்சிருக்கோம்னு சொல்லுது. செக்கு எல்லாம் செக்குன்னு ஆட்டினாதாங்க என்ன வரும்? அது இல்லை, மரியாதை சம்பந்தப்பட்ட. நான் முன்னால் என்ன சொன்னேன்? காந்தியை பற்றியும் காமராஜரை பற்றியும் கேவலமாக பேசுகிற போது அதை எதிர்த்து பேசாதவன் காங்கிரஸ் சொன்னான்னா அவன் பேர் லேபிள் காங்கிரஸ் அர்த்தம். உண்மையான காங்கிரஸ்காரனுக்கு, சூடு சொன்ன இருக்கிற காங்கிரஸ்காரனுக்கு அதை கோபப்படத்தான் செய்வான். இன்னைக்கு வரல ஏதாவது வருத்தம் தெரிவிச்சிருக்காங்களா? சொல்லுங்க. இல்ல அப்புறம் கோபப்படுவானா பட மாட்டானா? போய் சொல்லுங்க அவங்ககிட்ட. அவங்களாம் வருத்தத்தில் இருக்காங்க, நீங்க நீங்க பேசுனது தப்புன்னு சொல்லுங்க. கிட்டத்தட்ட சமாதானமான மாதிரியும் கேள்விப்படுறோம். ஆயிட்டாங்க தானே? ஓ, 2 பேரும் புருஷன் பொண்டாட்டியா? திரைமறைவுல சமாதானம். காங்கிரஸும் நான் வெளிப்படையா பகிரங்கமா பேசுறத பத்தி சொல்லிட்டு இருக்கேன். சமாதானம் யார் கூட ஆயிட்டாங்க? காங்கிரஸ்ல நீங்களும் 2 பேர் மட்டும் தானே திமுகவுக்கு எதிராக. நான் வெளிப்படையா சொல்லிட்டு இருக்கேங்க. சூடு சொரணை இருக்கிறவன், உப்பு போட்டு சோறு திங்கிறவன் எவனா இருந்தாலும் கோபப்படுவான். அப்ப காங்கிரஸ்ல 2 பேருக்கு தான் இருக்காங்கிற கேள்வி இதுல. மற்றவங்கிட்ட கேளுங்க இருக்கா இல்லையான்னு எல்லாரும் சொல்லுவாங்க உங்களுக்கு. அப்ப ஸ்ட்ராட்டஜிக் எடுத்து சொல்லுங்க. உங்ககிட்ட வந்து சொன்னா மட்டும்தான் ஒத்துக்குவீங்களா? எவ்வளவு பேர் எவ்வளவு கோபத்தில் இருக்கான்னு உங்களுக்கு தெரியல. ஆனா செல்வ பிறந்தகை திமுக விட்டு கொடுக்காம தானே தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்காரு. அப்படியா? நீங்களும் முடிவு பண்ணிக்க வேண்டியதான். அப்படிதான் அவர் பேசிக்கிட்டு இருக்காரு. அதான் நீங்க முடிவு பண்ணீங்க சார். நான் முன்னாலே என் பதில சொல்லிட்டேன். காங்கிரஸில் இருப்பதாலேயே அவன் காங்கிரஸ் இப்ப கொண்டு எடுத்துங்க. நேத்து கூட மணிசங்கரையர்னு ஒருத்தர் திடீர்னு வந்து பேசியிருக்காரா? நான் அவர் செத்து போயிட்டார் 4 வருஷம் ஆச்சுன்னு நினைச்சேன். திடீர்னு 4-5 நாள் இல்லைங்க. அவரு எனக்கு நல்லா பழகுனவர், எனக்கு ரொம்ப வேண்டியவர். அவரை பேரையே காணமா. சரி, வயசாயிடுச்சு போயிட்டார் போல நினைச்சேன். திடீர்னு பார்த்தா முந்தா நாள் அவர் பேர்ல வருது. அப்பதான் தெரிஞ்சு உயிரோடு இருக்கிறத. அவருக்கும் காங்கிரஸுக்கு என்ன சம்பந்தம்? காங்கிரஸில் விபத்தில் வந்து மந்திரியானவர் அவர். தமிழ்நாட்டில் அவங்க மூதாதையர் இருந்தாங்க, அவர் பிறக்கல. டூன் ஸ்கூல்ல ராஜீவ்காந்தியோட படிச்ச ஒன்றை தவிர வேற ஒன்றும் இல்லை. அதனால நண்பர்னு அவர் பிரைம் மினிஸ்டர் வரும்போது அவர் வந்தார். இதான் அவருடைய பின்னணி. அவர் காங்கிரஸ் பத்தி அவருக்கு என்ன உணர்வு இருக்கும் சொல்லுங்க? ஒரு கட்சியை புரிந்து கொண்டு தெரிந்து கொண்டு அந்த கட்சியில் இருக்கிற தொண்டனாக இருந்தாலும் அவனுக்கு உணர்வு இருக்கும். கட்சியை பற்றி என்னவே தெரியாம விபத்துல எம்எல்ஏ ஆனவன், எம்பி ஆனவன், மந்திரி ஆனவன், அவனுக்கெல்லாம் காங்கிரஸ் உணர்வு இருக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சுக்கிட்டா அது உங்களுடைய குறைபாடை விட என்னுடைய குறைபாடு. காங்கிரஸ் கட்சியில தலைவர்களாகவே இருந்தாலும் கூட அவர்களுக்கு காங்கிரஸ் என்கிற உணர்வு இல்லாமல் இருக்கு. உணர்வு இல்லாதவர்கள் யாராக இருந்தாலும் அவனை காங்கிரஸ் நான் ஒத்துக்க மாட்டேன். அப்படி இருக்கிறார்களா? இருக்கா? நீங்க தான் சொல்லணும்.
நீங்களே அப்படியே போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தராசுல அப்படியே தேய்ச்சி பார்த்துருவீங்கல்ல. அதான் ஏங்க இப்பதானங்க சொன்னேன், யாரோ ஒருத்தர் செத்து போயிட்டாருன்னு நினைச்சேன், உயிரோட இருக்காரு. யாருக்கு சொன்னேன்? மணிசங்கர் ஐயா. அது மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தர் தேடி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சில விபரீத ஜென்மங்கள்லாம் உங்களுக்கு தெரியும். உங்கள்கிட்ட பதில ஸ்தம்பிச்சு போய் உட்காந்துருக்கேன், என்ன கேட்கறதுன்னு தெரியாம. நல்லா கேளுங்க சார், வெக்க வேற கேளுங்க சார், நான் சொல்ல தயாரா இருக்கேன். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவங்க கிட்ட ஒரு நேஷனல் மீடியா நடத்தின நியூஸ் 18 சேனல் நடத்தும் பொழுது இந்தியா கூட்டணிக்கு தலைமை தாங்குவீங்களா அப்படின்னு மு.க. ஸ்டாலின் கேட்கும்போது என்னோட உயரம் எனக்கு தெரியும் அப்படின்னு ரொம்ப நாகரிகமா நாசுக்கா பதில் சொல்லி ஒதுங்கிட்டார். அவர் உண்மையிலே நீங்களே சொல்லிட்டீங்க, நாகரிகமாக நாசுக்காக. அதை நானும் ஒத்துக்கிறேன். அவருடைய அந்த அணுகுமுறை, அந்த நாகரிகமான அணுகுமுறை இதை போலவே மற்றவற்றிலும் இருந்தால் இதை விட இன்னும் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த இடத்துல என்ன புரிஞ்சுக்கவே முடியல, எதை பத்தி எல்லாரும் திரும்ப திரும்ப பேசுறாங்க அப்படின்னா, எந்த தைரியத்துல காங்கிரஸ் தாவேக்கால போய் சேர நினைக்கிறாங்க, திமுகவில் இருக்க கூட்டணியில் இருக்கும் பொழுது. ஒருவேளை இந்த சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் பிரிஞ்சு போயிட்டா நாடாளுமன்றத்திலேயோ அடுத்த வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலையோ காங்கிரஸ் ரொம்ப கஷ்டப்படும்ல அப்படிங்கிற கேள்வியை உங்களுக்கு உங்களை மாதிரி ஆளுக்கு புரிய வைக்கிறது என் கருத்து சொல்லி பிரயோஜனம் இல்லை. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தூத்துக்குடியில் 2018 ஸ்டெர்லைட் ஆலை எதிர்ப்பு போராட்டம், மக்கள் போராட்டம் நடந்துச்சா? ஒரே ஒரு குறிப்பிட்ட நாளில் 14 பேரை சுட்டு கொண்டாங்களா? அதில் ஒரு 15 வயசு பொண்ணு வாயிலே ஒருத்தர் துப்பாக்கியில் சுட்டானா? அப்போ ஏடிஎம்கே ஆட்சியாக நடந்துச்சா? நடக்கும்போது நானும் கடுமையாக கண்டித்து பேசினேன், ஸ்டாலினும் பேசினார், திமுகவுக்கு அவ்வளோ பேரும் பேசினாங்க. ஆட்சி மாறிடுச்சு. மாறினோடனே அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும் எல்லாம் சொன்ன உடனே அப்போ முதலமைச்சர் என்ன சொன்னார்? ஒன்மேன் கமிஷன் போட்டாங்க, அதனால் ஒன்மேன் கமிஷன் ரிப்போர்ட் வரட்டும். அருணா ஜெகதீஷனுடைய ஒன்மேன் கமிஷன் ரிப்போர்ட் வந்துருச்சு. வந்ததில் என்ன சொல்லுச்சு? அந்த வாயில் துப்பாக்கியால் சுட்ட அதிகாரி யாருன்னு கூட சொல்லிட்டாங்க. மேலே வண்டி மேலேருந்து குறிபார்த்து பல பேரை சுட்ட ஆள் யாருன்னு சொல்லிட்டாங்க. ஒரு 4 பேர் 5 பேர் இப்படி மிருகத்தனமா காக்கை குருவை சுடுவது போல மனிதர்கள் கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. உடனே நீங்கள் என்ன நினைப்பீங்க? அந்த 4-5 பேர் மேலே நடவடிக்கை எடுப்பாங்கன்னு நினைப்பீங்க. இவங்களும் நடவடிக்கை எடுத்தாங்க. நீங்கள் ஜெயிலில் போட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? ப்ரமோஷன் கொடுத்துட்டாங்க. ஆக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ் பெருங்குடி மக்கள்ல 15 வயசு பெண் குழந்தையை வாயில துப்பாக்கி வச்சு சுட்ட 15 பேரை சுட்டு கொன்ன அவர்கள் மீது ஆண்ட கட்சியும் நடவடிக்கை எடுக்கல, ஆளுகின்ற கட்சியும் நடவடிக்கை எடுக்கல. இதுதான் உதாரணம். அப்ப புதிய மாற்றத்துக்கு மக்கள் எதிர்பார்ப்பாங்களா இல்லையா? பார்ப்பாங்களா இல்லையா? புதிதாக வருவன் எப்படின்னு தெரியவே வேணாம். ஆனா பழைய 2 பேருமே தப்பான ஆளுன்னு புரிஞ்சு போறதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். இது மாதிரி பல உதாரணங்கள் இருக்கு. அதுதான் இந்த மாற்றத்துக்கு மக்கள் போறாங்களே ஒழிய வேற காரணம் இருப்பதாக நீங்கள் நினைத்து கொண்டால் ரப்பர் போட்டு அழிச்சிட்டு புதுசா எழுதுங்க. தாவேக்காவோட கூட்டணி சேர்ந்தா கூட்டணி ஆட்சி நடக்கும் அப்படிங்கிற ஒரே ஒரு காரணம் தான் தாவேக்கா காங்கிரஸ் கூட்டணி பற்றி பேச்சு பரவலானது. ஏன்னா இப்ப என்னங்க சொன்னேன், இந்த 2 பேர் ஆண்டவர்களும் ஆள்கிறவர்களும் 2 பேருக்கும் ஒரே ஒரு உதாரணம் தான் சொன்னேன். பல உதாரணம் இருக்குன்னு 2 பேர் யாருன்னு தெரிஞ்சு போச்சு இல்ல. இப்ப நான் இருக்கேன் வச்சுங்க, நீங்க என்ன ஜெயிக்கிறதுக்கு உங்க பலத்திலேயே என்ன ஜெயிக்கலாம், என்னுடைய பலவீனத்திலையும் ஜெயிக்கலாம்ல. அதே போல புதிதாக அவர்களுக்கு ஆதரவு வர்றதுக்கு அவருடைய பலத்தால் வருவதும் இருக்கலாம், முன்னால இருக்க இவங்களுடைய பலவீனத்தால வரலாம் இல்ல. இந்த 2 பேரும் பண்ண தப்புனால அதனால் கொதித்து போயிருக்கிற மக்கள் வேறு யாராவது ஒரு விடியல் வராதா என்று ஏங்குறான். அதனால வந்திருக்கிற வெளிப்பாடு இந்த உண்மையை நீங்களும் நானும் மட்டுமில்ல நாடு புரிந்து கொண்டிருக்கிறது. ஆகவேதான் இந்த மாற்றம் வந்திருக்கு. தமிழ்நாட்டில் வெற்றிடம் இருக்கு. புதியவர்களை தேடுறாங்க, இந்த 2 பேரும் வேணான்னு நினைக்கிறாங்க. ஏன்னா இவர்களை பற்றி புரிஞ்சு போச்சு. அதுக்குதான் ஒரு உதாரணம் சொன்னேன். 14 பேரை, அது ஒரு 15 வயசு பெண் குழந்தைய வாயிலேயே துப்பாக்கி சுட்டவனை கூட இன்னைக்கு வரணும் பிடிக்கல. அது மேல நடவடிக்கை எடுக்கிற பரவாயில்ல, அவனுக்கு ப்ரமோஷன் கொடுத்துருக்கு. அப்ப ஆண்ட கட்சி ஆளுங்கட்சி 2 பேரும் மக்களுடைய பிரச்சனை எப்படி பாக்குறாங்க தெரியுது. ஒரு காங்கிரஸோட மூத்த தலைவரா தாவேக்காவுக்கு நீங்க சொல்ல நினைக்கக்கூடிய விஷயம், திமுகவுக்கு நீங்க கொடுக்க நினைக்கிற மெசேஜ். நான் திமுகவுக்கு முதல்ல மெசேஜ் சொல்லிட்டேன், அது பார்க்குற மெசேஜ்லாம் தெரிஞ்சு போச்சு. உங்களுக்கு திரும்பியும் சொல்றேன், இடிப்பாறை இல்லா ஏமராமன்னன் கெடுப்பார் இல்லானும் கெடும். அதை முதல்ல புரிஞ்சுக்குங்க. தோழமை என்பது, நட்பு என்பது மியூச்சுவல் ட்ரஸ்ட். உங்கள் மீது இருக்கிற எனக்கு மரியாதை, என் மீது இருக்கிற உங்களுக்கு மரியாதையா தோழமையா இருக்க முடியும். உங்களை நான் எப்பவும் மதிப்பேன், ஆனா நீங்க எப்போ என்னை கேவலப்படுத்தீங்கன்னா அந்த தோழமை எப்போ வேணாலும் உடஞ்சு போயிடும். இந்த 2ஐ மட்டும் அவர்கள் புரிந்து கொண்டால் எதிர்காலத்தில் அவர்களுக்கு நல்லது. புரிந்து கொள்ளாவிட்டால் 3 மாதங்களுக்கு பின்னாலே ஆறுதல் சொல்ல கூட ஆள் இருக்காது. இன்றைக்கு துதிபாடிகள் இருப்பாங்க, அன்னைக்கு இருக்க மாட்டாங்க.
அப்படியே தாவேக்காவுக்கு எல்லா தாவேக்காவுக்கு என்னன்னு கேட்டா, நான் அவர்கள் அதாவது ஒரு மிகப்பெரிய ஒரு அதாவது புதையல் கிடைச்சிருக்கு விஜய்க்கு. நீங்க நினைப்பது போல வெறும் சினிமா ரசிகர்னு சொல்ல மாட்டேன். நான் முன்னால சொன்னதை போல 3 அணி தான் இருக்கு. இதுல அந்த 2 பேரையும் பற்றியும் கடுமையான அதிருப்தி மக்களுக்கு வந்ததால் புதிதாக யாராவது வரமாட்டார்கள் எதிர்பார்க்கிற போது இவர் வந்தவொடனே இவருக்கு பற்றி தெரியாதவர்கள் கூட ஆதரிச்சிருக்காங்க. இப்படி லட்சக்கணக்கான பேர் உங்கள் மீது ஏதோ ஒரு நம்பிக்கையோடு ஆதரிக்கிறாங்கல்ல, ஆதரிப்பது பெரிதல்ல, அவருடைய நம்பிக்கையை காப்பாற்றுவது அதைவிட பெரிது. ஆகவே கடுமையாக உழைக்க வேண்டும். இதைவிட இன்னும் நேர்மையாகவும் உண்மையாகவும் மக்களுக்காக உழைக்க வேண்டும். அதுதான் உங்களை ஆதரிக்கிற மக்களுக்கு நீங்கள் காட்டுகின்ற நன்றி கடன். அந்த செயலை நீங்கள் செய்ய வேண்டும் என்று வேண்டுகோளாக. விஜய் பேசும்பொழுது நான் முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறம் ஊரா ஒரு கிராமம் வந்து மக்களை சந்திக்கிறேன்னு பேசினாரு. அப்படின்னா முதலமைச்சர் ஆனாதான் சந்திப்பாராங்கிற ஒரு கேள்வி வந்துருதுல. ஏன் சார், எந்த ஊருக்கு போறதுக்கும் போலீஸ் பர்மிஷன் கொடுக்காம இருக்குது உலகத்துக்கே தெரியும், உங்களுக்கு மட்டும் தெரியலையா? பர்மிஷன் கொடுக்காம எப்படி சார் போவீங்க? அவர் ரொம்ப தெளிவா இருக்காரு. அப்ப விஜய்க்கு நிறைய அச்சுறுத்தல்கள் இருக்கு, நிறைய மிரட்டல்கள் இன்னும் தெரியலையா உங்களுக்கு? ஐயோ பாவம். சொல்லுங்க, கொஞ்சம் வெளிப்படையாவே ஏங்க இருக்குதான் உலகத்துக்கே தெரியுதுங்கிறாங்க. எங்க காருக்குள்ள கூட லைட் போட்டு கை காட்டக்கூடாதுன்னு இதுல இந்தியாவில் யாருக்கா சொல்லியிருக்காங்களா? ஒரு கூட்டத்துக்கு வர்ற எத்தனை பேர்னு கேட்கறான், யாராவது கொடுக்க முடியுமா? என்ன சார் ஜனநாயகமா என்னது? அடிமை இந்தியாவில் கூட உண்ணாவிரதருக்கு பர்மிஷன் கொடுத்தான்ல. இப்ப உண்ணாவிரதம் இருக்கிறதே பர்மிஷன் இல்லைன்னா இது என்ன? எங்க ஊர்ல இப்ப நடந்திருக்கு. திருவரம்பூர்ல சர்வீஸ் லைன் போடணும்னு சொல்லி ஒரு உண்ணாவிரதம் இருக்காங்க, போலீஸ் அடிச்சு இழுத்துட்டு போகுது. அடிமை இந்தியாவிலேயே உண்ணாவிரதத்துக்கெல்லாம் பர்மிஷன் கொடுத்த நாட்டை பார்த்தோம். சுதந்திர இந்தியாவில் அது இல்லைன்னா அது அச்சுறுத்தல், தவறு, ஜனநாயகத்துக்கு விரோதமானது அப்படின்னு புரியலன்னா பாவம், நான் என்ன பண்றது? அப்ப விஜய் வீட்டை விட்டு வெளியில வரமாட்டேங்கிறாரு அப்படின்னு எல்லாரும் விமர்சனம் பண்ற விஷயம். யாராவது விமர்சனம் பண்றாங்க, அடிமுட்டாள் தான் பண்ணுவான், அடிமுட்டாள் தான் பண்ணுவான். இல்லைன்னா அப்பாவி பண்ணலாம், இல்லைன்னா வேணுன்ட்டே பண்ணுவான். நான் தான் சொல்றேனே, இவ்வளவு பெரிய அச்சுறுத்தல் இருக்க போது அவர் எப்படி சாதாரண வர முடியும்னு நான் கேட்கிறேன். அதை போல புரிஞ்சுக்க சார். ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் எல்லோரையும் பாதுகாக்கிற மனதில் இருக்கணும். அது இல்லை என்பதுதான் பார்க்கிறேன். அவங்களுக்கு மட்டும் எந்த கூட்டம்னாலும் என்ன, நாளைக்கு மீட்டிங்னா இன்னைக்கு சாயந்தரம் 5 மணிக்கு தான் பர்மிஷன் கொடுப்பீங்களா? சொல்லுங்க. அது மாதிரி தானே இப்போ ஒவ்வொரு கூட்டம் நடக்குது. இதுவே ஜனநாயக விரோதம் இல்லையா? எல்லாருக்கும் ஒரே அளவுகோல் வேணுமா இல்லையா? அது இல்லை என்பதுதானே வருத்தமா இருக்கு. பேச, எழுத, இடம் விட்டு இடம் மாற, இதுதானே ஜனநாயகத்தின் அளவுகோலா இருக்கிறோம். அது இருக்காப்போ? அதை பத்தி பேசுங்க சார். பேசுனீங்கன்னா நீங்கள் மக்களுக்கு இன்னும் தெளிவான சிந்தனை உருவாக்கி நடத்தும். அதை பேசாம இப்படி பேசுனீங்கன்னா சிந்திக்க தூண்டுறவனையும் மட்டம் தட்டிங்கன்னு அர்த்தம். இந்த மாற்றத்தை மக்கள் எப்பொழுதுமே ஏற்றுக்கொள்வார்கள். நீங்க சொல்ற மாதிரி உணர்வுள்ள காங்கிரஸாரர்களுடைய மாற்றங்கள் என்ன நடக்க போகுது, என்ன மாதிரியான மாற்றங்கள் அதிரடியாக இங்கே நடக்க போகுது அப்படிங்கிறத இன்னும் சில மாதங்களில் நமக்கு தெரிய வந்துடும். நிறைய விஷயங்கள் அதிரடியாக முன் வச்சிருக்கீங்க. மிக்க நன்றி. நன்றி. 3 மாதம் கழித்து மகிழ்ச்சியாக சந்திப்போம்.